ஹலோ கைஸ், இப்போ நம்ம கடைக்கு ஒரு மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் ஒன்று செக்கிங்காக வந்திருக்கு. 600 EB. வாங்க எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 2012 மாடல். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ரி கனெக்ஷன் போட்டுக்கலாம். சிவப்பு ஒயர் வந்து பேட்டரியோட ப்ளஸில் மாட்டணும். நான் டெஸ்டிங்காகன்ட்டு 2 வீலர் பேட்டரி எடுத்துருக்கேன். மைனஸில் வந்து கருப்பு கலர் ஒயர் மாட்டோம். நான் இப்போ வந்து செய்கிறது எல்லாம் டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான், அதனால தான் கிளிப்பு போடுறேன். சரி வாங்க, மாட்டிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நல்லா டைட்டாக முடுக்கணும். டைட்டாக முடுக்கலனால் பேட்டரி லோன்னு வரும், இல்லைனா ஓவர்லோடுன்னு வரும். நல்லா டைட்டாக முடிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம இன்வெர்ட்டருக்கு இன்புட்டு கொடுக்கணும். இன்புட்டு கொடுக்கறதுக்கு மெயின் கொடுக்கணும். மெயின் பாக்ஸ்லேருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, மெயினில் சுவிட்ச் ஆன் பண்ண அப்புறம் பேட்டரிக்கு சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மெயின் ஆன், பேட்ரி சார்ஜிங்னு இண்டிகேஷன் காட்டுது. சார்ஜ் ஆகுது. இப்போ அவுட்புட் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். வாங்க டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். அவுட்புட்லாம் வருது, லைன் வருது பாருங்கள். இப்போது நம்மளுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஃபேனை போட்டு நம்ம அவுட்புட் வருதா இல்லையான்னு பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். டேபிள் ஃபேன் சொருகியாச்சு. இப்போ பாருங்கள், ஃபேன் ஓடுது. இப்போ நம்ம இன்வெர்ட்டருக்கு வர இபியை கட் பண்ணலாம். இப்போ இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், யூபிஎஸ் ஆனுன்னு வருது. இப்போ அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். இந்த ஃபேன் ஓடும். இப்போ ஃபேன் ஓடுது பாருங்கள். இன்வெர்ட்டர் குட் கண்டிஷனில் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.